நம்ம அம்மா அப்பாலாம் நம்மள சின்ன வயசுல மடியில போட்டு கொஞ்சும்போது, நம்மள பார்த்து கேட்பாங்க, அ "செல்லம் நீ வளர்ந்ததுக்கப்புறமா அப்பாவ நல்லா பார்த்துப்பியாடா? அம்மாவ நல்லா பார்த்துப்பியாடா?" அப்படின்னு சொல்லி கேட்போம். நம்ம எந்த ஒரு கூச்ச நாச்சமுமே இல்லாம, "ஆமாம்மா நான் வளர்ந்து சம்பாரிச்சு அப்பாவ அப்படி பார்த்துப்பேம்மா" அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். பல பேர் இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். நம்ம கண்டிப்பா நம்ம அம்மா, அப்பாவ நம்ம சொன்ன மாரியா நம்ம பார்த்துக்கிறோம்? கண்டிப்பா இல்லங்க. ஆனா, அவங்க முகத்துல அவ்ளோ பெரிய சந்தோஷம். ஆனா, அவங்க உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டாப்பா, நீ நல்லா இருடா செல்லம்" அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் அம்மா, அப்பாலாம் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட காச குடுத்து கஷ்டப்படுறவங்கள்ட்ட, பிச்சைக்காரன்ட்டலாம் குடுக்க சொல்லுவாங்க. உண்டியல்ல காச நம்மள போட சொல்லுவாங்க. இது ஏன்? யோசிச்சிருக்கோமா? என்ன அப்டின்னா, இவனுக்கு நம்ம அந்த பண்ப நம்ம ஊட்டி வளர்க்கணும். பாசத்த ஊட்டி வளர்க்கணும். இவனுக்கு பெரிய எண்ணங்கள் வரணும். லைஃப்ல அவன் அச்சீவ் ஆகணும். அப்டிங்கிற ஒரு நல்ல பண்புக்காக தான் அவங்க சொல்றாங்க. எந்த ஒரு தாய் தகப்பனுமே தான் புள்ள நல்லா வளர்ந்து சம்பாரிச்சு, தன்ன பார்த்துக்கணும், தான் அம்மா, அப்பாவ பார்த்துக்கணும், அவங்களுக்கு எல்லாமே செய்யணும்னு நெனச்சதே கிடையாதுங்க. அவன் லைஃப அவனால லீட் பண்ணி நல்லபடியா போக முடியுதா? அந்த எண்ணம் அவன்கிட்ட இருக்கா? அப்டிங்கிறது தாங்க ஒவ்வொரு பெற்றோருடைய ஆசையாவும் இருக்குங்க. ஸோ, நம்ம கூட இந்த மாரி அம்மா, அப்பா கிடைச்சதுக்கு நம்ம அவங்களுக்கு வி ஆர் ஆல் பிளெஸ்ட். அவங்கள நம்ம சந்தோஷமா எப்பவுமே கடைசி வரைக்கும் நம்ம பார்த்துப்போம்னு நான் சொல்லி முடிச்சுக்கிறேங்க. தேங்க் யூ.